ஹலோ மக்களையுமே 6ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலான்னா பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கூட இருவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நட்சத்திரம் வந்து அப்படிதான் குளிச்சுட்டு வந்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க. உடனே இவர் வந்து வாசலில் வந்து இவர் ஒரு ப்ளூ கலர் சேரு சரச்சந்திராவோட ஒரு குஷன் சேர் இருக்குல்ல, அதில் வந்து செடி உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு சரச்சந்திர மாதிரியே கெட்ட போட்டிருக்காரு. அவர் போடுற மாதிரியே நிறைய மோதிரங்கள், அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணுவார் அதே மாதிரி அவரோட ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு அவர் மாதிரியே உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு நட்சத்திரான்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வாய்ஸில் வந்து சரி அந்த இடத்துல உட்காந்துட்டு சரச்சந்திரா மாதிரி வந்து நட்சத்திரா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னும்மா சரி எங்கேம்மா போனான் அப்படின்னு சொல்லிட்டு செரியை பற்றி விசாரிக்கிறாங்க. அவனா அந்த அந்த பையன் எங்கே போனானே அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவன் சொல்லிட்டு மரியாதை எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே என்னம்மா அது அவன் உன்னோட புருஷம்மா, இப்படிதான் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் இவன் வேணா பேசிக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ உன்னோட கணவன், நீ அவனுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சரி வந்து சரச்சந்திர வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அது சரி பேசுகிறாருன்னு தெரியாமல் இவங்க சரச்சந்திரான்னு நினச்சி நட்சத்திரமும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சரிங்கப்பா இனிமேல் நான் மரியாதையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் சாப்பிட்டானாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னு என்னப்பா எனக்கு, அவன்லாம் ஒரு ஆளா, ஃபிசியோதெரப்பி எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்கன்னா அவன் எனக்கு இது வரைக்கும் ஒரு ஹெல்ப் கூட பண்ணல. அவன் பாட்டு வரான் தூங்குறான் சாப்பிட்றான், ஒரு ஹெல்ப் கூட எனக்கு பண்ணலை, வேஸ்ட்டுப்பா, இருந்தும் வேஸ்ட்டு இல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி திரும்பி குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா நீ இப்படி திரும்ப மரியாதை எல்லாமே பேசுறது சரி கிடையாது, இது ரொம்ப தப்பு. அவன் உன்னோட புருஷன், நீ அவனுக்கு மரியாதை கொடுத்துதான் பேசணும், அவன் இவன் பேசுறத நிப்பாட்டு. அதுக்கடுத்து ஆமாம் நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சுல, நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து நட்சத்திரம் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. இன்னும் அப்பா எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே எதுக்குப்பா இப்போ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அபூர்வாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேம்மா, அபூர்வா ரொம்ப சந்தோஷப்பட்டா, நான் அவங்க கிட்ட சொல்கிறேன் மாமா, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக போயிட்டு வரட்டும்னு சொன்னா, அதனால் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உங்கள் அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. உடனே நட்சத்திராக்கு இங்கே கோவத்தின் உச்சிக்கு போகிறாங்க. இதான் அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா, உண்மையாவா போய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் உண்மையை தாம்மா சொல்கிறேன், உங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்கம்மா, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க டாடின்னு இவங்க போயிடுறாங்க. உடனே இங்கே சரின்னு சிரிச்சிட்டு இருக்காரு. எப்பா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இவளை ஏமாத்தியாச்சு, சரச்சந்திர மாமா வயசை பேசி அவள் சரச்சந்திர மாமா தான் பேசுகிறாங்கன்னு நினச்சி இவன் வர ஏமாந்துட்டா அப்படின்னு நினச்சி இவங்க வர சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருக்காருங்க. சரி உடனே இவர் வந்து இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல பூமி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு பூமிக்கு கால் பண்றாரு. பூமி கால் பண்ணி என்ன பூமி என்ன பண்ற, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நான் கால் பண்ணேன் அப்படிங்கிறாரு. என்ன சரி உன் வாய்ஸ்ல இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன், என்ன நடந்துச்சு வீட்டில் அப்படின்னு சொல்றாங்க. நானும் நட்சத்திரம் ஹனிமூன் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. வாவ் சரி இது ரொம்ப பெரிய நியூஸ், நட்சத்திரம் கூட ஹனிமூன் வர ஒத்துக்கிட்டாளா, இன்னும் ஒரு அதிசயமா இருக்கு, சரி 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க பூமி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அவ எங்க ஒத்துக்க, மாமாவை தான் ஒத்துக்க வச்சேன், மாமாவால தான் ஒத்துக்கிட்டா அப்படின்றாங்க. ஓ அப்பா தான் உங்களை அனுப்பி வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் இல்லை பூமி, நான் தான் சரச்சந்திரா மாமா பண்ணி மாமா வரை அவன் முன்னாடி பேசினேன் நடித்தேன், ஒத்துக்கிட்டா, எனக்கு ஒரு ஜாலியாக இருக்கு அப்படின்றாங்க. உடனே வந்து புகழ்றாங்களா இகழ்றாங்களான்னு தெரில. சரி வந்து இந்த வேலையெல்லாம் நீ பண்ணி ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன திட்டுறியா இல்லை புகழ்றியா பூமி அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுக்கு உன்னை திட்ட போறேன், உன்னை புகழ தான் செய்கிறேன். எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஹனிமூன் அப்படிங்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட் எங்க பூமி, ஹாப்பி ஜேர்னின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஆமா நீ என்ன திடீர்னு இப்போ போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அண்ணன் தான் ககனண்ணன் தான் வந்து பின்ன பூஜைக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதனால அதை முடிச்சுட்டு அப்படியே நானும் சந்தோஷமா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா போயிட்டு வரலான்னு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பூமி ஒன்று ஆஃப் ஆயிடுறாங்க, எதுவுமே பேசாம அமைதியாயிடுறாங்க. உன்னை லைன்ல தான் இருக்கியா பூமி, என்னாச்சு எதுவுமே பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி திரும்பியும் அந்த சரி அங்கே வந்து பேசிட்டு இருக்காரு. அது ஒன்றும் இல்லை சரி 2 பேரும் பத்திரமா போயிட்டு வராங்க, ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி ஜர்னி, பாய், டேக் கேர் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறாங்க. உடனே இவங்க வேர்ல்டு இது குளோப் எடுத்துகிட்டு வராங்க, அந்த உலக உருண்டை எடுத்துகிட்டு வந்துட்டு ககன் வந்து பெட்ரூம்லேருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சு இதை ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. சுற்றி விட்டு மாமா நமக்கும் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது, நான் இப்போ கண்ணை மூடிட்டு நீங்கள் இதை சுற்றி விடுங்க, நான் எங்கேயாவது டச் பண்ணுறேன், நீங்கள் அந்த இடத்துக்கு நானும் நீங்களும் ஹனிமூன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ககன் வந்து ஷாக் ஆயிடுறாரு. எது ஹனிமூனா ஓன் கூடையா அப்படின்னு சொல்லி இவங்க உடனே இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் மாமா நம்ம கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு, நம்ம எங்கேயுமே வெளியே கூட போகலை, அடுத்த தெருவுக்கு கூட நம்ம ஒன்றா போக முடியல, நம்ம கொஞ்ச நாள் ஹனிமூன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முதல்ல அந்த குளோபை ககனை சுற்றி விட்டுற சொல்கிறாங்க. அவங்க சுற்றி விடுறாங்க, சுவிட்சர்லாண்ட் வருது. உடனே சுவிட்சர்லாண்ட் போகலாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கலையா, சரி வேற இடத்துக்கு போகலாம். திரும்பியும் இவங்க சுற்றி விடுறாங்க. சுற்றி விட்டோன்னா அமெரிக்கா. வாவ், அமெரிக்கா நான் கூட போனதே இல்லை மாமா. ஆனால் அங்கே ட்ரம்ப் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வேற பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ போக வேண்டாம், நம்ம அப்புறமா போய்க்கலாம், வேற எங்கேயாவது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி உடனே ககன் சொல்றாரு, இப்போ நீ சுற்றி விட வேண்டாம், நான் சுற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சுற்றிட்டு பாகிஸ்தானை கை வைக்கிறாரு. வா நம்ம பாகிஸ்தான் போகலாம், அங்கே டிக்கெட் கூட நான் உடனே புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ பாகிஸ்தானா, அங்கே ஃபுல்லாக கொலகாரங்களா இருப்பாங்க, நம்மளை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு தப்புச்சம் பழச்சோன்னு ஓடிட்டாங்க பூமி. உடனே இவங்க வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சரி வந்து இங்கே ஹனிமூன் போகிறேன்னு சொன்னால் நானும் இந்த மாமாவை இந்த பிண்ட பூஜை பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஹனிமூன் போகலாமான்னு கூப்பிட்டேன். ஆனால் அவர் அதுவும் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதை இப்போ என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நைட் ஆகுது. இங்கே இவங்க ஃபுல்லாக சமைச்சிடுறாங்க. எல்லாத்தையும் சமைச்சு கேபிக்கு வந்து கேரியரில் எடுத்து வச்சிடுறாங்க. எடுத்து வச்சு அந்த நேரம் பார்த்து கேபி கால் பண்ணுறாரு சாரதாக்கு. என்ன சாரதா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ உங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் எதுக்கு கால் பண்ணீங்க, விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு பசிக்குது அதான். ஐயோ இது தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே உங்களுக்காக சாப்பாடு ரெடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வந்திருப்பேன். ஆட்டோ கூட வாசலில் தான் நிற்குது, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ வாசலில் நிற்குது. இவங்க கேரியர் எடுத்து கிளம்ப போகிறாங்க. பின்னாடியே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐ சூர்யா வந்து வாசல்ல இருந்து எல்லாத்தையும் காருக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டாரு. இவங்க கேரியர் எடுத்துட்டு இப்போ கேபிக்கு தான் கொண்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. சாரதா ஆட்டோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு எஸ்ஐ சூர்யா வந்து காரில் வந்துகிட்டு இருக்கிறாரு. அவரோட பர்சனல் காரை எடுத்துகிட்டு வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு டேர்ன் எடுத்துடுறாங்க. இவங்க மெயின் ரோட்ல வந்துட்டு இருக்கிறாங்க. சந்துக்குள்ள திரும்பிடுறாங்க. இவர் வந்து கொஞ்சம் தூரமாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவரை வந்து அந்த சந்தில் திரும்பினதை பார்க்காம இவர் பட்டு நேராக ஓடிட்டு போறாரு. அப்புறம் நேராக பார்த்தா வழியே இல்லை, ஃபுல்லாகவே ரோடு மட்டும் தான் இருக்கு, நேராக எங்கேயுமே வழியே இல்லை. உடனே இவர் என்ன பண்றாரு, திரும்ப யூட்டன் எடுத்து அந்த சந்துக்குள்ள வந்துடுறாரு. இவங்க வந்து அந்த ஆட்டோவில் இறங்கிடுறாங்க. இறங்கி காசு கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கதவை தட்டுறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க சாரதா வந்து கேபிக்காக சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப பசி சாரதா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சாரிங்க நான் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், உங்களை பசியில் காக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்து வச்சுட்டு சாதம் வச்சு காய் குழம்பு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. உடனே அவரும் கேபி வந்து கடவுளை வணங்கிட்டு சாப்பிட்றாரு. எனக்கு ரொம்ப பசி சாரதா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏதாவது சொல்லணுமா சாரதா, என்ன நீ வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அழுகுறாங்க. அழுதுட்டு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா, அந்த ககன் வந்து அந்த பிண்ட பூஜைக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதை தான் வந்து சொல்றதுக்கு வந்து அவங்க தங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சொல்லு சாரதா, என்னவா இருந்தாலும் சொல்லு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லு அப்படின்றாங்க. அந்த மாதிரி ககன் வந்து இந்த மாதிரி உங்க பிண்ட பூஜை ககனே பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே கேபி வந்து கோவப்படல, சந்தோஷப்படுறாரு. அவன் நீ அப்பாவே ஏத்துக்கவே இல்லை, அட்லீஸ்ட் நான் இறந்துட்டேன்னு தெரிஞ்சு இப்போவாது அந்த பிண்ட பூஜைக்காக அவன் ஒத்துக்கிட்டானே, இது எனக்கு பாக்கியம் தான், இதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன், எனக்கு அவன் பண்ணட்டும், நான் உயிரோடு இருந்தா என்ன செத்தா என்ன, அவன் எனக்காக பண்றான்னு சொன்னான்ல, எனக்கு அதுவே போதும், அவன் பண்ணட்டும் சாரதா, இது வருத்தப்படுறதுக்கூடிய விஷயம் இல்லை, இதுக்கு நீ சந்தோஷம் தான் படணும், இது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நான் இந்த ககன் என்கிட்ட ஒரு வாட்டியாவது பேச மாட்டானா நீ எங்க, ஆனா இப்போ எனக்காக அவன் பண்றான்னு நினைக்கும் போது இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சந்தோஷத்துல அழுதுகிட்டே சாப்பிட்டு இருக்கிறாரு. இந்த நேரம் பார்த்தா அந்த ஆட்டோக்காரன் வந்து இவங்களை ட்ராப் பண்ணிட்டு வந்தான்ல சாரதாவை ட்ராப் பண்ணிட்டு வரும்போது அவர் வந்து எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவர் வேற மண்டை உடைச்சுக்கிட்டு காரை நிப்பாட்டிட்டு அங்கேயே இருக்கிறாரு. எப்படினாலும் இந்த வழியை அவங்க வந்துதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஆட்டோக்காரர் வந்து வராரு. வந்தோடனே இவங்க வந்து அந்த எஸ்ஐ சூர்யா வந்து அந்த ஆட்டோக்காரர் நிப்பாட்டிடுறாரு. என்ன சார் ஆட்டோ வரணுமா அப்படிங்க. டேய் நான் போலீஸ்டா, என்னையே கூப்பிடுறியா நீ, சரி இப்போ நீ ஒரு பொம்பளை ஒரு லேடியை ஒருத்தவங்க இப்போ கடைசியாக யாரை ட்ராப் பண்ணா எனக்கு அவங்களுக்கு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே வாங்க சார் ஆட்டோவில் அப்படிங்க. ஆட்டோலாம் வர முடியாது, வா நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல விட்டு இந்த சந்துக்குள்ள தான் சார் விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வா நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்துக்குள்ள வராங்க. உடனே கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே சாரதா வந்து பயப்படுறாங்க. ஏய் கேபி, நீ தான் உள்ள இருக்கன்னு எனக்கு தெரியும், நீ உயிரோடு இருக்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன திருட்டுத்தனமா உன் பொண்டாட்டி உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தாராளா, இப்போ உன் சாவி என் கையில் தான், கதவை தொடாடான்னு சொல்லி கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு இவர் எஸ்ஐ சூர்யா. ஒன்று அதுக்கடுத்து இவங்க வந்து சாரதா வந்து பயந்துட்டாங்க. ஐயோ யாரோ கதவை தட்டுறாங்க, என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உள்ள போய் மறைஞ்சுக்கோங்க, நான் போய் கதவை திறக்கிறேன், நீங்க பின்னாடி இல்லைன்னா வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி இவங்க கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே கதவை திறக்கிறாங்க. உடனே இருங்க வரேன் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு பார்த்து அதுக்கடுத்து பார்த்தா பூமி தான் இவங்க கதவை தட்டியிருப்பாங்க. அதாவது சாரதா கேபி இருக்கிற அந்த வீட்டில் பூமி தான் கதவை தட்டியிருப்பாங்க. உடனே உள்ளே வந்தோடனே மாமா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே ஏம்மா இப்போ எதுக்குமா நீங்கம்மா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அத்தை என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஆட்டோவில் ஏறினீங்கல்ல இது கேரேஜை தூக்கிட்டே பின்னாடியே எஸ்ஐ சூர்யா ஃபாலோ பண்ணிட்டு வந்தான், அவனுக்கு பின்னாடி ஒரு ஆட்டோவில் நான் வந்தேன், வந்து நீங்கள் வந்து ஆட்டோவில்
அந்த ஆட்டோக்காரருக்கு நான் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து அவரை நீங்கள் உங்ககிட்ட இதுக்கு அடுத்து யாராவது கடைசியாக உங்களை யாரை எங்கே விட்ட, அந்த லேடியை எங்கே விட்ட அப்படின்னு யாராவது கேட்டா, இல்லை போலீஸே வந்து உங்ககிட்ட கேட்டாலும் நீங்கள் வேற ஏதாவது வீடை காட்டிங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காசு கொடுத்தேன், அதனால இவன் இப்போ அந்த எஸ்ஐ சூர்யா வேற ஏதோ வீட்டில் போய் கதவை தட்டிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த எஸ்ஐ சூர்யா கதவை தட்டிட்டு இருப்பாரு. கதவை ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, கவுசம் முன்னாடி அவங்க கதவை திறப்பாங்க. என்ன இது யார் வீடு, இங்கே எதுக்கு வந்து நீ ஒளிஞ்சிட்டு இருக்க, நீ ஒளிஞ்சிட்டு இருந்தா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை மதிக்காம அவங்க 2 பேரும், அந்த எஸ்ஐ சூர்யா வந்து அந்த 2 புருஷன் முன்னாட்டியை மதிக்காம இவங்க பட்டு உள்ள போய் கையமுயன்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. அவர் தேடிக்கிட்டு இருப்பாரு, இவரை கேபியை தேடிக்கிட்டு இருப்பாரு. என்ன கேபி, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா நீயே வந்து சரணடைஞ்சிரு, இல்லை நீ என் கையில மட்டும் மாட்டினா உனக்கு சாகடிச்சிருவேண்டா கேபி, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தா அவங்க அதுக்கடுத்து எந்த வீட்லேயுமே இருக்க மாட்டாங்க. உடனே அதுக்கடுத்து, சார் என்ன சார் நான் இந்த வீட்டில் தான் விட்டேன், நீங்கள் என்ன சார் இங்கே வந்து எதுக்கு சார் கட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர் போயிடுவார். அதுக்கடுத்து பூமி வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் நான் அந்த மாதிரி வந்தீங்கல்ல, அப்புறம் வந்து நான் வந்து அந்த ஆட்டோக்காரனை மட்டும் இது பண்ணேன்னா அவ்வளோதான், நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக தான் இருப்பீங்க, நீங்கள் பின்னாடி எல்லாம் பார்த்து வர்றது இல்லையா, நல்ல வேலை இன்னைக்கு நான் காப்பாற்றேன் மாமாவை, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வேற வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்கே நட்சத்திரா வந்து அபூர்வா கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன் மம்மி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் இந்த கல்யாணத்தை நீங்கள் முதல்ல கல்யாணம் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க கையமையான்னு கத்திட்டு இருப்பாங்க அபூர்வா கிட்ட. எதுக்கு நீங்கள் எப்படி ஹனிமூன் போகிறதுக்கு நீங்கள் எப்படி ஒத்துக்கலாம், அப்பா தான் ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் அப்பாவை சமாதானப்படுத்தி வேண்டாம் தானே சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு சந்தோஷமா என்னை வழி அனுப்புறேன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து இது ஒன்றும் தலையும் புரியாம வாழும் புரியாம ஹனிமூன் போறாளா, மருதாணியில வந்து இவங்க 2 பேரும் அபூர்வாவும் சரச்சந்திரவும் ஹனிமூன் போறாங்கன்னு நினைச்சு அபூர்வா வந்து திட்டிட்டு இருப்பாங்க. என்ன அபூர்வா இந்த வயசுல உனக்கு இந்த ஹனிமூன் இதெல்லாம் தேவையா, நட்சத்திராக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பொண்ணுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் ஹனிமூன் போய் ஒரு குட்டி பாப்பாவை கொண்டு வர போறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே பல்லாருன்னு அபூர்வா வந்து மருதாணியில அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சிட்டு என்ன பேபி நடந்துச்சு தெளிவாக தான் சொல்ல அப்படிங்கும் போது, இந்த மாதிரி எனக்கு நானும் சரியும் ஹனிமூன் போறதுக்கு எதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, சந்தோஷமா வேற வழி அனுப்புறேன்னு சொன்னீங்களா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கதை சரி படிக்கட்டுல வந்து கேட்பாரு. ஓ இதுதான் சங்கதியா, போய் நான் மாமா கிட்ட இதையும் போய் சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்க சரி போய் சரச்சந்திரா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே பேபி நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன்லாம் ஒரு ஆளு, சரியோட கண்டிப்பா என்ன நடந்தாலும் சரி நான் கண்டிப்பா அவன் கூட நான் உன்னை ஹனிமூனுக்கு எங்கேயும் நான் அனுப்ப மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ தைரியமா இரு பேபி, நான் அப்பா கிட்ட பேசுறேன், சரச்சந்திரா அப்பா கிட்ட நான் பேசுறேன், நான் பேசி இதை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும், நான்லாம் இதை ஒத்துக்கல, அவரா ஏதோ முடிவு எடுத்திருக்காரு, நீ எதுக்கும் கவலைப்படாத பேபின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை வந்து இவங்க வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே சாரதா வந்து ககனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, டேய் வாரத்தில் ஒரு நாள் அது குளிக்கணும் இல்லடா, எண்ணெயை தேய்ச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்ணெயை தேய்ச்சி வா குளிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாசல்ல தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சு, இன்னைக்கு இந்த நாள் வா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லிட்டு, வா நான் உனக்கு முதல்ல எண்ணெயை தேய்ச்சி மசாஜ் பண்ணுறேன், அதுக்கடுத்து வெண்ணெயெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ எண்ணெய் எடுத்துகிட்டு வரல ககன், வெயிட் பண்ண உள்ளே போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. அந்த நேரத்தில் பூமி வந்து வெளியே இருந்து, ஓ மாமா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவர் டேபிளில் உட்காந்துருக்காரு. உடனே டவலை கட்டிட்டு உட்காந்துருக்கிறாரு. உடனே இவங்க எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து இவங்களே வந்து, என்னம்மா இவ்வளோ நேரமாம்மா எண்ணெய் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாரதா தான் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு ககன். ஆனால் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கிறது நம்ம பூமி தான் வந்து தேய்ச்சி விட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பூமி கிட்ட உடனே சாரதா அத்தை கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதா அம்மா கிட்ட வந்து ககன் பேசுகிறாரு அம்மான்னு சொல்லி. உடனே இவங்களும் பூமியும் சாரதா வாய்ஸை மாற்றிட்டு, ஆமாடா ககன் வாரத்தில் ஒரு நாள் தான் குழி என்ன கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, என் மருமக கூட இருக்கா, அவளை கூட நான் தேய்ச்சி விட சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அவெல்லாம் அவங்க ஒன்றும் உங்கள் மருமக கிடையாது, முதல்ல இது கல்யாணமே கிடையாது நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன அவளை போய் மருமகன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவள் ஒரு மாயக்காரி, அவள் ஒரு ஏமாத்துக்காரி, அவளெல்லாம் என் பொண்டாட்டி நீங்கள் இனிமேல் சொல்லாதீங்க, மருமகன்னு நீங்கள் உறவு கொண்டாடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவங்க கோவத்தில் அவங்க தலையை பிடிச்சி நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா பண்ணுறீங்க, தலையெல்லாம் வலிக்குது மெதுவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் கத்திட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் சாரதா வேற வராங்க. வந்து பூமி நீ போயிரு, அவன் ஏதாவது கத்த போகிறான் அப்படின்றாங்க. நீங்கள் பூங்கத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க, கொசுன்னு என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு திரும்பியும் கேட்குறாரு ககனு. உடனே அதுக்கடுத்து அது ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவங்க சாரதா வாய்ஸில் வந்து பூமியை ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன், அவளோட முகத்திரையை ஒரு நாள் கிழிப்பேன், அந்த மாயக்கறி முகத்திரையை நான் கிழிப்பேன், அதுக்கடுத்து தான் நீங்கள் ககன் பூமியை பற்றி உங்களுக்கு புரிய வரும், அவள் கழுத்தில் நான் தாலியே கட்டலை, அவளே கட்டிக்கிட்ட தாலி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க இன்னும் தலையை பிடிச்சி நீங்கன்னு ஆட்ட ஆரம்பிச்சிருவாங்க ககன் தலையை பிடிச்சி பூமி. உடனே அவங்க நீயா அப்படின்னு அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. ஆமாம் நான் தான், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்ன
மாயக்காரின்னு சொல்லுவீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை எவ்வளோ காதலிச்சிங்க மாமா, நான் உங்கள் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்கேன், எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு வேண்டாதவளை போயிட்டேன்ல. முன்னாடி நான் தான் உலகம்னு நீங்கள் சொன்னீங்க, என்ன பூமி ஐ லவ் யூன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அவங்க, அதாவது மெஹந்தி திருமணம் பண்ணது அது எல்லாத்தையும் அவங்க நினச்சி பார்த்து அவங்க பூமி வந்து சொல்கிறாங்க, அப்போ உங்கள் பிடிச்சவளாக நான் இருந்தேன், ஆனால் இப்போ நான் உங்களுக்கு வேண்டாதவளாக போயிட்டேன்ல மாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க அப்படியே பேசிகிட்டே பின்னாடி போகிறாங்க, விழுகிற மாதிரி போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இவங்க 2 பேரும் மேலே விழுந்துடுறாங்க. பூமியும் ககனும் விழுந்து அதுக்கடுத்து அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு ரொமான்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து என்னம்மாம்மா இதே மாதிரி முன்னாடியும் விழுந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமி அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து ககனும் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அதுக்கடுத்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு இப்போ உன் மேலே எந்த காதலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற வீடியோலாம் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு சிறகடிக்க ஆசை ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா அதுவும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் சலங்கையொலி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ 2யும் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திப்போம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தேங்க்யூ, நன்றி.